தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் குறிப்பா சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டுமே கடந்த 24 மணி நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 12ற்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்ததா செய்திகள் வெளியே இருக்கு. ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே இது ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளா இருக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம். எதிர்க்கட்சிகள் மிக காட்டமான விமர்சனங்களையும் முன் வச்சுட்டு வராங்க. என்ன நடக்குது விரிவா பார்ப்போம். கடந்த திங்கட்கிழமை கும்மிடிப்பூண்டி பகுதியைச் சேர்ந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தம்பதியினர் கும்மிடிப்பூண்டி பகுதிகளை வச்சுட்டு வராங்க. அவங்களோட 3 வயது குழந்தை காணாமல் போயிருக்காங்க. சிறிது நேரம் கழித்து தேடி பார்க்கும்போது அவங்க ஒரு இரத்த வெள்ளத்துல மிதந்து அங்கிருந்து மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த குழந்தை கடுமையான இரத்தப்போக்கு ஏற்பட்டு மரணம் அடைந்திருக்கிற சம்பவங்களுமே நடந்திருக்கு. இந்த விஷயத்துல பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் கைதுமே செய்யப்பட்டிருக்காரு. கும்மிடிப்பூண்டி சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டாக்குச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதே நாள்ல கும்மிடிப்பூண்டி மட்டுமல்லாமல் மற்ற 3 இடங்கள்லையும் இதே போன்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுமே நடந்துருந்துச்சு. சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற மணிமங்கலத்துல 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டு அங்கேயும் பீகாரை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதே போல ஆண்டிப்பட்டியில விளையாடிட்டு இருந்த ஒரு 10 வயது சிறுமி கிட்ட பாலியல் தொல்லை கொடுத்ததா 45 வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதே போல பூந்தமல்லியில 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததா அதே பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இது கடந்த 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் நிகழ்ந்த ஒரு கொடூரமான சம்பவங்கள். அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா அவ்வப்போது வர பிரேக்கிங் செய்திகள் போல பாலியல் வன்கொடுமை செய்திகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 12ற்கும் அதிகமான இது போன்ற சம்பவங்கள் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டுமே நடந்திருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்துல திருவள்ளூர்ல 7 வயது சிறுமிக்கு ஆட்டோ ஓட்டுநர் பாலியல் வன்கொடுமை பாலியல் தொல்லை கொடுத்ததா அவர் போக்சோ சட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்காரு. அதே போல மயிலாப்பூர்ல வீட்டுக்குள்ள இருந்த சிறுமி கிட்ட போயிட்டு ஆபாச சைகை காமிச்சதா அங்கேயுமே ஒருவர் போக்சோ சட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்காரு. அதே போல அம்பத்தூர் பகுதியை நம்ம எடுத்துட்டோம்னா சமூக ஊடகங்கள்ல அறிமுகமான 2 சிறுமிகளை அங்க பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு அழைத்து சென்று அவங்களுக்குமே பாலியல் வன்கொடுமை அரங்கேறி இருக்கு. அதே நாள்ல மாங்காடு பகுதியில மனநலம் குன்றிய ஒரு பெண்ணுக்கு பாதுகாவலராலேயே பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறதுமே நடந்திருக்கு. அண்ணா சாலையில ஒரு தனியார் மால்ல லிப்டுக்குள்ள ஒரு பாலியல் வன்புறுத்தல் பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறதுமே கூட நடந்திருக்க சம்பவங்களையுமே நம்ம பார்க்கிறோம். அதே போல கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த ஒரு மாணவி ஆபாசமா புகைப்படம் எடுத்து வீடியோக்கள் எடுத்து அதை வெளியிடுவதாக மிரட்டின 2 பேர் கூட கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமா தமிழகம் முழுவதுக்கும் பல்வேறு இடங்கள்ல பாலியல் தொல்லைகள் பாலியல் வன்கொடுமை மிரட்டுறது அப்படிங்கிற பல்வேறு சம்பவங்களுமே இந்த குறிப்பிட்ட ஒரு 24 மணி நேரம் இந்த 30 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தமிழகம் முழுவதுமே சின்னஞ்சிறுமிகளை தொடர்ச்சியா இது போன்ற பாலியல் தொல்லை கொடுப்பது பாலியல் துன்புறுத்தலுக்கு அவங்களை உள்ளாக்குறது இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு. தமிழகம் முழுவதும் சமூக ஆர்வலர்கள் பெண் அமைப்புகள் கடுமையான கண்டனங்களையுமே தெரிவிச்சுட்டு வராங்க. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா எதிர்கட்சிகளுமே ரொம்பவே கடுமையான கண்டனங்களையுமே தெரிவிச்சிருக்கிறத பார்க்கிறோம். குறிப்பா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் எஃபிசியண்டான அதிகாரிகளை நியமிச்சுட்டேன் சிங்கப்பெண் படையை அமைத்து விட்டேன் என்று சீரிய முதலமைச்சரின் காதுகளுக்கு இந்த செய்திகளுக்கு பிறகாவது பிஞ்சுகளை இழந்து ஓலமிடும் பெற்றோர்களின் அழுகுரல் கேட்கவில்லையா அப்படிங்கிற கேள்வியுமே எழுப்பியிருக்காரு. அதையும் தாண்டி மக்களின் பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கு கால்ஷீட் எப்போது, கிரிமினல்கள் சிறிதும் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதை தடுக்க எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் என்ன, சவாலும் சவுடாலும் விட்டவர் எப்போது சைலண்ட் மோடில் இருந்து வெளியே வருவார், மக்களின் உயிரும் குழந்தைகளின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகி உள்ள நிலையிலும் நான் 6 மாதம் எதுவும் கேட்கக்கூடாது என்று நினைக்கிறீர்களா, இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரும் போராட்டத்தை எதிர்பார்க்கிறீர்களா அப்படின்னு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. அதே போல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அமமுகவோட பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட பலரும் கூட கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. செயல்படாத அரசா இந்த அரசு இருக்கு அப்படிங்கிற கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கும் முதல்வர் என்ன வேலை பார்க்கிறாரு அப்படிங்கிற கேள்வியுமே எதிர்கட்சிகள் ரொம்பவே காட்டமா எழுப்பி இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம்.
தமிழக பாஜகவோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை இது போன்ற சம்பவங்களை தடுக்க தவறிய தமிழக அரசை கடுமையா விமர்சனம் செஞ்சதோட மட்டுமில்லாமல் இது போன்ற சம்பவங்கள்ல தொடர்ச்சியா வடமாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு தொடர்பு இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அதனால தமிழ்நாட்டுல எந்தெந்த ஊர்ல எங்க எவ்வளவு வடமாநிலத்தவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற அந்த கணக்குகளை வந்து தமிழக அரசு எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையுமே முன் வச்சிருக்காரு. தமிழ் தேசிய பேரியக்கத்தோட தலைவரான மணியரசனுமே கூட பால் குடிக்கும் குழந்தையை கூட நீங்க வந்து பாலியல் வன்கொடுமை வந்து நடக்குது. குறிப்பா அளவுக்கு அதிகமா வந்திருக்கிற வடமாநில தொழிலாளர்களை குறித்து நம்ம வந்து அக்கறை கொள்ளணும், அந்த கவனம் கொள்ளணும், எவ்வளவு பேர் இருக்காங்க என்ன அது போன்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கிற தன்னோட கருத்தையுமே வந்து தெரிவிச்சிருக்காரு. இப்படி வீட்டுக்குள்ள இருந்த குழந்தைகள், வேலைக்கு போற குழந்தைகள், பள்ளிக்கு போற குழந்தைகள், வெளியில ஒரு இடத்துக்கு போற பெண்கள் அப்படின்னு அனைத்து தரப்பு பெண்களுக்குமே தொடர்ச்சியா வந்து பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் தொல்லைகள் நடந்திருக்கிற விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்கிறோம். எங்கேயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியுமே எழுந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா தமிழக அரசின் சார்பில் சிங்கப்பெண் படை உள்ளிட்ட படைகள் எல்லாம் கூட அமைக்கப்பட்டிருக்கு. இந்த படைகள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படிங்கிற கேள்வியுமே எதிர்கட்சிகள் வந்து எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, கடந்த ஆட்சியில இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது மிக காட்டமா அப்போதைய முதல்வர் மு க ஸ்டாலினை விமர்சனம் செய்த முதல்வர் விஜய் தற்போது என்ன செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்வியுமே எதிர்கட்சிகள் தொடர்ச்சியா எழுப்பிட்டு வர விஷயங்களையுமே நம்ம வந்து பார்க்கிறோம். தாவேக்கா ஆட்சி அமைஞ்ச ஒரு 25 நாட்களுக்குள்ளேயே நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 64 கொலைகள், 20 பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் வந்து நடந்திருந்தது. குறிப்பா கொலைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் வாகனங்கள்ல போய் வர்ற வழியில பார்க்கிறவங்க எல்லோரையுமே அறிவாளால வெற்ற உள்ளிட்ட சம்பவங்கள் நடந்தது. அதற்கு பின்னணியில மிகப்பெரிய அளவுல போதை கலாச்சாரம் இருப்பதாகவும் அப்போது வந்து சொல்லப்பட்டது. அந்த சம்பவங்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துனுச்சு. அது மட்டுமல்ல, சென்னை கோயம்பேடுல இருக்கிற ஒரு தனியார் மதுபான விடுதியிலையுமே இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான தோழிகள் அந்த சந்திப்பு அப்படிங்கிறது நடந்தது. அங்கேயுமே மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகள் வெடித்து அங்க இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்துல இருக்கிற யான்சி அப்படிங்கிற ஒரு பெண் கொல்லப்பட்ட சம்பவங்களையுமே நம்ம பார்த்தோம். அந்த மதுபான விடுதியில அந்த பிரச்சனை நடக்கும் போதே காவல்துறை அங்க போய் அந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மரணம் கூட ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிற தகவல்கள் தான் அப்போது நமக்கு வந்து வந்தது. சேலம் மாவட்டம் அல்லூர்ல 3 சிறுவர்கள் வந்து மது போதையில ஒரு சிறுவனை வந்து கத்தியால குத்தி கொலை செய்த சம்பவங்களுமே வந்து நடந்தது. சென்னை தண்டையார்பேட்டையில கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட இளைஞர் கொடூரமா வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் அப்படிங்கிறதுமே கூட நடந்தது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா தூத்துக்குடியை சேர்ந்த இளம் பெண்ணுக்கு வந்து வேலை வாங்கி தரதா 2 தாவேக்கா நிர்வாகிகள் வந்து அவங்கள வந்து கடத்திட்டு போய் பாலியல் வன்புணர்வு செய்த அந்த கொடுமைகளுமே வந்து அரங்கேறியது. இப்படி தமிழகம் முழுவதுமே வந்து தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்செயல்கள் நடந்து வருவதை நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். சேலம் கொன்லாம்பட்டியை சேர்ந்த மணிகண்டன் அப்படிங்கிற நபர் 50க்கும் மேற்பட்ட பெண்களை, அதாவது வறுமை நிலையில இருக்கிற பெண்களை பாலியல் தொழில தள்ளினதோட அவர்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டி வந்த சம்பவங்களுமே வந்து வெளியானது. அதுவும் தமிழகத்தை வந்து அதிர்ச்சி அடைய செஞ்சது. கடந்த 1 மாதத்துல மட்டும் பல கொலை சம்பவங்கள், இது போன்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்கிற பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மற்ற விஷயங்களை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களே ஒரு சில சம்பவங்கள்ல ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட விஷயங்களையுமே நம்ம வந்து பார்க்கிறோம். அப்படி இந்த ஆட்சியின் மீது, அதாவது மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையோட பல்வேறு மாற்றங்களுக்காக ஒரு வாக்களிச்சு ஒரு ஆட்சி அதிகாரத்துல வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஆனா இப்போதும் கூட மீண்டுமே இதே போன்ற சம்பவங்கள் ஏற்கனவே இருந்ததை விட அதிகமா நடக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பா பெண்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கிற விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. தனிமனித ஒழுக்கம் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது முதல்வர் தன்னோட ஒரு உரையில கூட குறிப்பிட்டிருந்தாரு. தனிமனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம்தான். ஆனால் அதையும் தாண்டி இந்த மக்களை, பெண்களை காக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது அரசுக்குமே கூடுதல் பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறதையுமே இங்க நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னும் சொல்ல போனா பெண்களோட பாதுகாப்பு, பெண்களோட அந்த வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்களை முன்னிறுத்தி தான் தமிழக முதல்வர் விஜய் தன்னோட பிரச்சாரங்கள்லையும் தன்னோட மேடை பேச்சுக்கள்லையுமே வந்து அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருந்தாரு. ஆனா ஆட்சி அமைந்து இந்த 1 மாத காலத்துல இவ்வளவு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சுட்டிக்காட்ட வேண்டியதாகவும் இருக்கு. என்ன செய்ய போறார் தமிழக முதல்வர், என்னென்ன நடவடிக்கைகளில் ஈடுபட போறார் அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும். உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே.